லாஸ்டா வந்து இயற்கை உணவு, நோ ஆயில் நோ பாயில் கான்செப்ட்ல சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் செஞ்சீங்க? எப்படி இருந்தது? சார் இன்னைக்கு அவலு உப்புமா அவளுது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் சிகப்பு அவல்ல பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. இளநீர்ல அதையும் ஊற வச்சு சாப்பிடலாமா சார்? இளநீர் தாராளமா. தானே சொன்னீங்க? தண்ணிக்கு பதில் இளநீர்ல ஊற வச்சுக்கலாம். ஓகே சார். நான் அதான் தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டேன். நல்ல டேஸ்ட் சார் அது. ஓகே. நல்லா இருந்தது. ஜீரகம் வாய்க்கு ஓகே. நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஓகே. தலைவலின்னு தேவலாம் சார். நீங்க மாத்திரை எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க. ஆமா. மாத்திரை எதுவும் இல்ல. டெய்லி காலையில எழுந்துக்கும் போது தலை வலிக்குது. ஆனா ம். ஆவி பிடிச்சிடுறேன் உடனே. ஸ்டீம் பிடிச்சிடுறேன். ஓகே. தேவலா சார். ஓகே. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமா எடுக்கிறேன். அதுல வயித்த பெரட்டல் இல்ல. ஓகே. பிரதர், நான் இன்னைக்கு வந்து பேதி கெட்டதுனால அதை செய்யல. ஓகே. இதுக்கு முன்னாடியே நான் செஞ்சிருக்கேன் இதை. நான் ம். தேங்காய் சேர்த்து செய்வேன். தேங்காய் நாட்டு சக்கரை சேர்த்து செய்வேன். அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் தேங்காய் சேர்த்துக்கலாமான்ட்டு. ம். ஓகேன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து பசியும் அடக்குற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல டேஸ்டாவும் இருக்கும். உடம்புக்கு லேசான ஃபீல் கொடுக்கும். நான் இன்னைக்கு சாப்பிடல, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ம். இன்னைக்கு வந்து பேதி கேட்டதுனால நான் ஒரு கப்பு குதிரைவாலி கஞ்சியும் ஒரு கப்பு ம். ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப பசி ஃபீல் இல்ல அப்படின்றதுனால நான் இன்னைக்கு வேற எதுவும் எடுத்துக்கலைங்க. ஓகே. ஓகே. இன்னைக்கு சொல்லுங்க. நானும் ம். அவல் உப்புமா எடுத்துக்கிட்டேன். நீங்க சொன்னபடி அதே சேம் இதுக்கு முன்னாடி ஆனியன், கேரட், சாப்பிட்டுருக்கீங்களா இல்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா இந்த இது? வெறும் நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஆனா ம். இவ்வளோ அந்த நீங்க சொன்ன எல்லா கண்டென்ட்டும் போட்டு ஜிஞ்சர் எல்லாமே போட்டு அந்த மிளகு தூள் அது போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ம். கொஞ்சம் சாப்பிட்டோன்னே ஃபில்லிங்கா இருந்துச்சு. ம். அப்புறம் வேற ஒன்றும் எடுக்கல. ஓகே. அப்ப இதுல நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்னா, குறைஞ்ச குவான்டிட்டி போதும். அடுத்து நம்ம அடுத்த பசி வர்றதுக்கான நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி நிறைய கொடுக்கவும், அடுத்த பசி இம்மீடியட்டா சீக்கிரம் மற்ற வழக்கமா சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா பசிக்குது அப்படின்னா, இது நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கும் அது. பிரதர், இதுல ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணோம். வந்துச்சு. என்ன மேடம்? 2 மணிக்கு மேலதான் பசியே வந்துச்சு சார். அது கரெக்ட். அது ஒரு ம். பவுல் சாப்பிட்டோன்னே வயிறடக்கும். ஆமா. ஓகே. சாதாரணமா அவளு உப்புமா பண்றதோட இது டிஃபரெண்டா இருந்துச்சு சார். ஆமா. ஓகே. இதெல்லாம் நீங்க இப்ப நான் இன்னைக்கு பயிற்சியில இப்ப சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக திரும்ப நான் அடுத்த வாட்டி எப்ப சொல்லணும் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். உங்களால இதெல்லாம் வாரத்துக்கு 2 தடவை அப்பப்ப நீங்க செஞ்சிடுங்க. நான் அடுத்து இன்னும் வேற வேற சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரியோ சாப்பாடு மாதிரியோ நான் சொல்லுவேன். அதையும் உங்களோட ரெகுலர் ரெசிபில சேர்த்துட்டீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு பாதி நாள் வந்து நம்ம இயற்கை உணவே எடுத்துக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஹெல்த் வந்து ரொம்ப நல்ல ஃபாஸ்டா ஒரு இம்ப்ரூவ் ஆகுது நல்லா நம்ம ஃபீல் பண்ண முடியும். எதிர்காலத்துலயும் நம்ம ஒரு 80 வயசு ஆனா கூட ஆக்டிவா இருக்கிறதுக்கான சக்தி வந்து இந்த உணவு முறை வந்து நமக்கு கொடுக்கும். பிரதர், இந்த நேச்சுரல் நோ ஆயில் நோ பாயில் ஃபுட்டு, இந்த ஃபுட்டு வந்து சாப்பிடும் போதுதான் எனக்கு சீக்கிரம் பசிக்குது. அதாவது சாப்பிடும் போது போதுமான அளவுக்கு நம்ம ஒரு கப்போ இல்ல 3/4 கப்போ சாப்பிடுறோம். ஆனா இந்த நார்மல் சாம்பார் பொரியல் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும் போதுதான் எனக்கு செரிமானம் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை நான் மதியம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நிறைய நாள் நைட் வரைக்குமே எனக்கு பசிக்கிறது இல்லை. ஆனா டயர்ட் ஆவேன். ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஆனா இது வந்து எனக்கு செரிமானம் ஆகுறது இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்தந்த வேலைக்கு பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இந்த நேச்சுரல். அதாவது ஓகே. இப்ப ஒரு டவுட். இப்ப நீங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிடுறீங்க. அது சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கு மதியானம் பசிக்குது அப்படின்னா, இப்ப நேச்சுரல் நோ ஆயில் நோ பாயில் ஃபுட் சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒரு மணிக்கு பசிக்குது அந்த மாதிரி தானே சொல்றீங்க? இப்ப நான் காலையில வந்து ஒரு இட்லி சாம்பார் இல்ல இட்லி சட்னி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து மதியம் பசிக்கிறது இல்ல. நான் ஒரு சாம்பார் ஒரு பொரியல் சாதம் எடுத்துட்டு போவேன். ஆனா எனக்கு பசிக்காத திரும்ப கொண்டு வரும். ஒரு 4:30 போலதான் எனக்கு பசி வரும். ஆனா நான் இதே வந்து ஒரு கஞ்சியோ இல்ல ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல இந்த அவல் உப்புமாவோ நான் சாப்பிட்டேன்னா எனக்கு கரெக்டா 12:30 1 என்னோட அந்த லஞ்ச் பிரேக் டைம்ல எனக்கு பசி வரும். அப்ப நான் அந்த சாப்பாடை சாப்பிட முடியுது என்னால. அப்படி சொல்றேன். எனக்கு வந்து என்னோட பாடிக்கு அந்த மாதிரிதான் இருக்குங்க. ஆமா. இது வந்து என்ன ரீசன்னா நம்ம உடம்பு வந்து இரைப்பையை முழுசா சுத்தப்படுத்திட்டு தான் அடுத்த வேலை உணவுக்கான பசியை தூண்டுறதுக்கான இது காமிக்கும் சிம்டம்ஸை.
அதே மாதிரி நீங்க முன்னாடி சொல்லியிருந்தப்ப நான் என்ன கவனிச்சேன்னா, உடம்பு சரியில்லாம இருந்தப்ப இந்த ஜுரம் விட்டு வந்தப்பயுமே நீங்க வந்து இட்லி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. இந்த இட்லி, தோசை இதெல்லாம் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மையோட இருக்கும். சப்போஸ் நேத்து அரைச்சு இன்னைக்கு செஞ்சதுங்கிறது கொஞ்சம் புளிப்புத்தன்மையா இருக்கும். அதே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு பயன்படுத்துறோம், அடுத்த நாள்லாம் பயன்படுத்துறப்ப ரொம்ப அளவுக்கு அதிகமான புளிப்புத்தன்மையோட இருக்கும். அது டேஸ்ட்ல தெரியாம இருந்தா கூட அதோட குணத்துல இருக்கும். அப்ப நம்ம வயிறு வந்து ஏற்கனவே செரிமான மண்டலம் பாதிப்பு இருக்குங்கிறப்ப, அந்த புளிப்புத்தன்மை வந்து அந்த உடம்பு வந்து வெளியேற்றதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கலாம். அதனால பசி உணர்வு உங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். ஓகே பிரதர். இட்லி மாவெல்லாம் நான் ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்து வச்சிருக்க மாட்டேன். வீட்ல அரைச்சேன்னா, நாளைக்கு ஒரு நாள், நாளன்னைக்கு ஒரு நாளோட அத முடிச்சிடுவேன் அது பிரதர். ஒரு நாள் தான். அடுத்த நாள் வந்து நமக்கு கண்டிப்பா கெடுதல். இப்ப அதுவும் அதையும் வயிறு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அடுத்த நாளே எடுக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜுக்கே போகக்கூடாது. அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.